ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கனவு கண்டேன் விடிய காலத்தில். அது இந்த வசனத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். என்னென்னா, அந்த கனவு அப்படி நான் சொல்கிறேன். மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. I'll lead you not the temptation, but deliver you from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஒன்று ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 29 வரை வசனம். இவைகளுக்கு பின்பு பெஸ்ரியேலனாகிய நாபாத்துக்கு பெஸ்ரேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. And it's come to pass after these things that Naboth, this Jezreelite, had on this vineyard which was in Jezreel, a yard by the place of the Anab kings of the Samaria. வசனம் 2. ஆகாப் நாபாத்துடனே பேசி, உன் திராட்சை தோட்டம் உன் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடினால் அதை கிரிகை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன். அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தையும் தருவேன் என்றான். And Hannah speak unto the Naboth, saying, I give me this vineyard, that I may have it for a garden of the herbs, because it is near unto my house, and I will and give thee for it's a better vineyard than its, and if it's some good to thee, I will give thee the worth of it in money. வசனம் 3. நாபாத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு விடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். And Naboth said to the Anab, the Lord forbid it me, that I should give the inheritance of my fathers unto thee. வசனம் 4. அப்படியே என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று எபேசியராலேனாகிய நாபாத் என்னுடனே சொன்ன வார்த்தையாக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேலே படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டிருந்தான். And Hanab come into this house heavy and displeased because of these words which is Naboth the Jezreelites hadn't speak to him, for he hadn't said, I will not give thee the inheritance of my fathers. And he laid him down upon this bed,
and turneth away his face, and will hit no bird. வசனம் 5. அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபால் அவனிடத்தில் வந்து, நீர் போஜனம் பண்ணாதபடிக்கும் உம்முடைய மனம் சலிப்பாய் இருக்கிறது என்ன என்று அவனை கேட்டதற்கு, But Jezebel his wife come into him, and said unto him, A way is the spirit too sad, that thou eatest no bread. வசனம் 6. அவன் அவளை பார்த்து, நான் எஸ்ரேலானாகிய நாபாத்துடனே பேசி, உன் திராட்சை தோட்டத்தை எனக்கு விலைக்கிரயமாக கொடு, அல்லது உனக்கு ராசியானால் அதற்கு பதிலாக வேறே திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன் என்று அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன் என்றான். And he said unto her, Because I speak unto Naboth the Jezreelites, and said unto him, Give me the vineyard for money, for he is thee. If it's please thee, I will give thee another vineyard for its. And he answered, I will not give thee my vineyard. வசனம் 7. அப்பொழுது அவன் மனைவியாகிய யோசேபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேலே ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா, நீ எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியா இரும், எஸ்ரேலனாகிய நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். And Jezebel his wife said unto him, Dost thou now and govern and take the kingdom of Israel? Rise and eat and bread, and let thine heart by Mary. I will give thee the vineyard of this Naboth the Jezreelite. வசனம் 8. அவள் ஆகாப்பின் பெயரால் நிருபங்களை எழுதி, அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு, அந்த நிருபங்களை நாபாத்தின் இருக்கும் பட்டணத்திலே அவனுடனே குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோர்களிடத்திற்கும் அனுப்பினாள். So she wrote letters in Naboth as names, and she laid them and with the ease and seal, and sent in these letters unto these elders and to these nobles what were in his and city, dwelling with this Naboth. வசனம் 9. அந்த நிருபணங்களில் அவள் எழுதின என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரயாசப்படுத்தி நாபாத்தின் ஜனத்தின் முன் நிறுத்தி. And she wrote in these letters, saying, Proclaim a fast and set in Naboth and high among these people. வசனம் 10. தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என்று அவன் மேலே சாட்சி சொல்கிற போலிகளின் மக்களாகிய 2 பேரையும் அவனுக்கு எதிராக நிறுத்தி, அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினான். And said to man, sons of the Belial before him to the bear witness against him, and saying, Those didst blasphemy God and the kings, and then and cry him out and stone him, that he may did. வசனம் 11. அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர்கள் எசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதிய கட்டளையிட்டு இருந்தபடியே செய்தார்கள். And the men of the cities, even these elders and these nobles, who were these inhabitants in this city, did as the Jezebel
heard and sent unto them, and as it was written in these letters, which is he had and sent not to them. வசனம் 12. அவர்கள் உபவாசம் என்று பிரயாசித்தப்படுத்தி நாபாத்தை ஜனங்களின் முன் நிறுத்தினார்கள். And proclaimed of the first and set Naboth and the high among these people. வசனம் 13. அப்பொழுது போலிகளின் மக்களாகிய 2 பெயர்கள் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபாத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேலே சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படி அவனை கல்லெறிந்து, And there has come in 2 men and children of this Belial, and set before him, and the man of the Belial, and witnessed against him, and even against Naboth, in the princes of the people, as saying, Naboth did an blasphemy, God blasphemous blasphemy me, God and the king. Then and they cried him and brought out of the city, and stoned him, and with and stoned with he died. வசனம் 14. பிற்பாடு எசபேலுக்கும் நாபாத்தின் கல்லறையின் முண்டு செத்தான் என்று சொல்லி அனுப்பினார்கள். Then they and sent and the Jezebel, saying, Naboth is stoned and is dead. Stoned and is dead. வசனம் 15. நாபாத்தின் கல்லறை உண்டு செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாயேபை நோக்கி, நீர் எழுந்திருந்து இஸ்ரேலனாகிய நாபாத்தை உமக்கு விலக்கி கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபாத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். And it's come to pass when in the Jezebel and yeah, that Naboth was stoned and was died. And Jezebel said unto the Naboth, Arise, take possession of this vineyard of the Naboth the Jezreelites, which is he refused to give thee for money, for the Naboth is not alive, but a die. வசனம் 16. நாபாத் செத்து போனதை ஆகாப் கேட்டபோது அவன் இஸ்ரேலனாகிய நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும்படி எழுந்து போனான். And it's come to pass when in Ahab's year that Naboth was dead, that Hannah rise up and to go and down to this vineyard of Naboth the Jezreelites to take and possession of it. To take and possession of it. வசனம் 17. கர்த்தருடைய வார்த்தை இஸ்தியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் and the word of the Lord and come to Elijah the Tishbite, saying. வசனம் 18. நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் ராஜாவாகிய ஆகாப்பை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபாத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கே போயிருக்கிறான். Arise, go down to the meet and Ahab, kings of the Israel, which is in his Samaria. Behold, he is in the vineyard of this Naboth, whither he is gone down to the possess it. வசனம் 19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையா என்று கர்த்தர் சொல்கிறார். நாய்கள் நாபாத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். And thou and shall speak unto him and going, saying, Thou
said the Lord, and asked unto kill and also the taken possession. And thou and shalt and speak unto him, and saying, Thou shalt and the Lord in the peace where dog is locked the blood of the Nabal. Shall and dogs are like they blood of even then. வசனம் 20. அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். And Naboth said unto the Elijah, Hast and thou found me, O mine enemy? And he answered, I have and found thee, because thou hast and sold and thyself to walk evil in the synagogue of this Lord. வசனம் 21. நான் உன்மேலே பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரிலே நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனாயும் விடப்பட்டவனாயும் சங்கரித்து, Behold, I will and bring evil upon thee, and will and take away the posterity, and I will cut off the from and Anaba, him and that and possess against this wall, and him and that is set up and left in the Israel. வசனம் 22. நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலின் பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நாபாத்தின் குமாரனாகிய ஏரோயமின் குடும்பத்திற்கு அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமானமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். And I will make an thine house like the house of the Jeroboam the sons of Naboth, and like this house of Baasha the sons of Ajah, for these provocations wherewith thou hast done provoked me to anger, and made an Israel to sin. வசனம் 23. ஜெசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் எசபேலையும் இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும். And of the Jezebel also speak to the Lord, saying, To the dogs shall and eat and Jezebel by the wall of the Jezreel. வசனம் 24. ஆகாப்பின் சந்ததியிலே பட்டணத்திலேயே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றான். Him that and died of Anab in the city the dogs shall and eat, and him that and die in the field shall and the flies of the air eat. வசனம் 25. தன் மனைவியாகிய இசபேல் துண்டி விடப்பட்டபடியால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்றுப்போட்ட ஆகாபை போல ஒருவனுமில்லை. But there was no need like unto Anab, which did shallow himself to the walk wickedness in the synagogue of the Lord, whom Jezebel his wife stirred up. வசனம் 26. கர்த்தர் இஸ்ரவேலை புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நகரமான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். And he did every abominably in the following idols, according to all things as did the Amorites, whom this lad had cast out before the children of the Israel. வசனம் 27. ஆகாப் அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சரீரத்தின் மேலே ரெட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான்.
And it's come to pass when he Nabha we add on those words that he returned his and clothes and put an circular upon his flesh and the pasture and lay in the sackcloth and went softly. வசனம் 28. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இஸ்தியானாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் And the word of the Lord had come to Elijah the Istiobe, saying. வசனம் 29. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடினால் நான் அவன் நாட்களை இந்த பொல்லாப்பையும் வர பண்ணாமல் அவன் குமாரனின் நாட்களே அதை அவன் வீட்டில் மேலே வர பண்ணுவேன் என்றார். இவன் மேலே ட்ரெஸ்ஸை போத்திக்கிட்டதுக்கப்புறம் இவன் மேலே எதுவும் வரமாட்டேன், செய்த தப்பாக கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுறான். ஆனால் அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. said, though how and Nabab humbled himself before him, because he humbled themselves before me, I will not bring the evil in these days, but in his son's days I will bring the evils upon this house. என்ன கனவுன்னு எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு மேலே பொறாமையாக ஆசைப்பட்டு அந்த திராட்சை தோட்டம் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்கும்போது அவங்க ஒய்ஃப் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவன் மேலே தவறான ஒரு பொய்யான வழக்கு அவன் மேலே போட்டு அவனை கொன்னுடுறாங்க கல் எறிஞ்சி. கொன்னதுக்கப்புறம் அந்த நிலத்தை இவன் கைப்பற்றுகிறான். கைப்பற்றினது தேவனால் எலியாவுக்கு சொல்லப்படுது. ஸோ கைப்பற்றினது இவன் பண்ண தப்பலாம். இவன் அவனுக்கு போயிட்டு இது மாதிரி சொல்கிறான். சொன்ன உடனேயும் அவனை அவனுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றதுலேயும் சொல்லிடுறாங்க. இவன் அதுக்கு உஷாராகி அவன் ரெட்டு உடுத்தி மேலே ஒரு துணியை போத்திக்கிட்டு கடவுள்கிட்ட நல்லா நான் செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்குற மாதிரி அவன் நின்று அவன் கடவுளை கிட்ட அவன் கடவுள் மனம் இறங்கிடுறாரு. அவனுக்கு இறங்கினோடனையும் அவனை நான் தண்டிக்க மாட்டேன், அவனுடைய மகனை தண்டிப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு பீப் சாப்பிட்டுட்டு பழங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு நீ தூங்கிட்டேன். தூங்கிட்டு காலையில் ஒரு 5 மணி விடிகாலை என்னன்னா ஒரு கனவு. ஒரு சைரன் ஒலிக்குது. ரோட்டில் நடந்து போயின்ட்டுருக்கோம். நானும் நடந்து போகிறேன், எங்கள் அம்மாவும் நடந்து போகிறாங்க, எல்லாமே நடந்து போகிறாங்க. திடீர்னு ஒரு சைரன் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இமைப்பொழுதில் ஒரு சிட்டி முழுசாக ஏதோ ஒரு படத்தில், ஹாலிவுட் படத்தில் பார்க்குற மாதிரி அப்படியே தூசியாக மாறிடுது. தூசினா நிலநடுக்கம் பூமி அதிர்ச்சி போயிடுது, பூமிக்குள்ளே போயிடுது. அப்படியே நகரம், ஒரு சிட்டியே. உதாரணத்துக்கு எக்மோர் சிட்டி மாதிரி ஒரு கனவில் வந்தது. நம்ம எக்மோர், அங்கே மெட்ரோ ஒர்க் நடக்குது. அந்த மெட்ரோ ஒர்க்கில் நடக்கிற மாதிரி அந்த இடத்துல சைரன் ஒலிக்குது. ஒலிச்சோடனையும் ஒரு நிமிஷம் பொழுதில் சிட்டி முழுசாக தூசியாக மாறி போயிடுது. இதுதான் என்னோட விடிகால கனவு. இது ஏன் இப்படின்றது எனக்கு என்னென்னமோ சில நினப்புகள்லாம் வந்தது. ஒரு வேளை இந்த மக்கள்லாம் மெய்யான தேவனை இன்னும் அறியாதனால இப்படி இருக்கா? அவங்க கண்ணே அவங்களுக்கு விட்னஸ். எப்படின்னா, அவங்க கடவுளே இல்லாத ஒன்றை கும்பிட்டுருக்காங்க. அதனால் கடவுள் கோவப்பட்டு அவங்களுடைய இதெல்லாம் அழிக்கிறாரா? பூமியே அதை தாங்கிக்காமல் அதை உள்வாங்கிக்குதா ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இது கரெக்டாக ஒரு வருஷத்தில் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அப்போ இது நடக்க போகுதுன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஊர்லேருந்து எல்லாம் தப்பிச்சு போகிறதுக்கு வெஹிக்கிள்ஸ் வேணும்.
இது ஃபுல்லாக எங்கெங்கே இருக்கோ, அதாவது மெய்யான தேவனை கும்பிடாம எது எதை கும்பிட்டுருக்காங்களோ அதெல்லாம் அழிக்கிறதுக்கு வகையாக இருக்க நாள் மாதிரி இருக்குது. அதனால் எல்லாம் மனம் திரும்பி வர ஏற்றுக்குங்க. சமீபமாக இருக்குது காலம். இது எனக்கு தோணுச்சு. இத்தனை நாள் வரைக்கும் காத்திருந்ததும் நான் ரசிக்கப்படுறதுக்கா, இப்படிலாம் எனக்கு தோணுது. சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ மெய்யான தேவனை ஏற்றுக்கிட்டுக்கு அவர்கிட்ட அண்டி கிட்ட சேர்ந்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் இப்போ நாபாத் எசபேல் இவங்களுடைய இந்த அதிகாரத்தில் போட்டிருக்க மாதிரி தான். நீங்கள் அழிக்கப்படாமல் உங்களுடைய சந்ததி அழிக்கப்படும். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு கனவு வந்தது. நான் பண்ண காலைல 5:30 எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ அந்த வேதத்தை படித்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த அதிகாரம் படிக்கலாம். இதை நான் அப்டேட் பண்ணுறேன்.